கதிரு, இதான் வீடா? நினைக்கிறேன் இதானு சொன்னாங்க. சரி வா போலாம். வெள்ளடுறா. வணக்கங்க. யாருங்க, என்ன வேணும்? ராமலிங்கம் வீடுங்களா? ஆமாம் சார். நீங்கள்? நாங்கள் குணசேகரன் வீட்டிலேருந்து வரோம். ராமலிங்கம் இருக்காரா? ஐயா மலேசியா போயிருக்காரு. அம்மா தான் இருக்காங்க. போய் பாருங்க சார். சரி போ. வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நாங்கள் குணசேகரன் வீட்டிலேருந்து வரோம். நாங்கள் அவர் தம்பிங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அவர் உங்க ஃபேமிலியை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க எங்க வீடு தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்க உங்க மகன் சுத்த கிளம்பிட்டானா? மகனா? கரிகாலம்மா, நாங்கள் வரோன்னு சொல்லியிருந்தோமே அவங்ககிட்ட. எனக்கு மகன்லாம் கிடையாது. 2 பொண்ணு தான். என்னடா அது? முதல்ல நீங்க கிளம்புங்க. என்னம்மா பேசுறீங்க? இது ராஜதுரை ஸ்டோர் ராமலிங்கம் வீடு தானே? ஆமாங்க, அவர் வீடு தான். ஆனா எனக்கு மகன்லாம் கிடையாது. 2 பொண்ணு தான். நீங்க முதல்ல கிளம்புங்க. வாட்ச்மேன், வண்டி எடுக்க சொல்லு. என்னென்ன சரியான கிறுக்கச்சியா இருப்பா போல இருக்கு. அப்படிதான்டா தெரியுது. இதான் ராமலிங்கம் வீடுங்கிறாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு பையனே இல்லைங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலடா. சரியான லூசு குடும்பமா இருக்குமோ? அப்படிதான் தெரியுது. சரி வாங்க. சார், கரிகாலன் வீடு இது இல்லை சார். நான் அட்ரஸ் தரேன், அங்கே போய் பாருங்க. என்னன்னு அது? என்னது அட்ரஸ் தெரியா? இந்த ஆளு பையன் தானே அவன்? ஆமாம் சார், அவர் மகன்தான். ஆனால் 2ஆம் தாரத்து மகன். 2ஆம் தாரத்து? இந்த அம்மா மூத்த சம்சாரம். யோ, என்னையா வளர்ற? 2ஆம் தாரத்து மாவனா? அவர் 2 சம்சாரம் வச்சிருந்தா நான் என்ன சார் செய்யறது? என்ன? டேய் கதிரு, ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, கரிகால வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? அவன் அட்ரஸ் மட்டும் கொடுங்க. சிம்மக்கல் சிந்தாமணி தெருவில் போய் ஜான்சி ராணி யாருன்னு கேளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அவ்வளோ ஃபேமஸு. ஜான்சி ராணியா? ஆமாங்கய்யா, அவங்க தான் கரிகாலனோட அம்மா. யோ, உண்மையதான் சொல்றியா? ஆமாங்க, சிம்மக்கல்ல போய் பாருங்க. சரி வா போலாம். வரேங்க. சரி வாங்க. யாருமா நீங்க? எஸ்கேஆர் சாரையும் மேடமையும் பார்க்கணும். நீங்க சார்? ஜனனி அவங்க ஹஸ்பண்ட். ஜனனியும் ஆதிரையோட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மேடம், உங்களை பார்க்கறதுக்கு ஜனனியும் ஆதிரியோட அண்ணன் வந்திருக்காங்க மேடம். வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், 2 பேரும் உள்ள போகலாம். நீங்க சொன்ன கிளாஸை சேஞ்ச் பண்ணேன். 10வது கிளாஸ் மாத்திட்டியா? ஆமாண்ணே, செக் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ஜனனி. Hi, வாங்க ma'am. சக்தி. கம் ப்ளீஸ் சிட் டவுன். வாங்க உட்காருங்க.
அருண் வா. ப்ளீஸ் சிட் டவுன். திஸ் இஸ் ஜனனி ஹலோ. ஹாய். அண்ட் மீட் மிஸ்டர் சக்தி, ஆதிராஸ் பிரதர். வணக்கம். வணக்கம். ஆமா ஜனனி, அன்னைக்கு நீ எங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த குணசேகரனும் அவன் தம்பி ஞானசேகரனும் எவ்வளவு மோசமா பேசினாங்க. அந்த குணசேகரன் உன்கிட்ட எவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிட்டான். அன்னைக்கு வீட்டுல போய் எப்படி உங்ககிட்ட நடந்திருப்பான்னு எனக்கு தெரியும். இது சக்தி ஆதிரியோட அண்ணன்னு சாரு சொல்றான். ஆனா இவரோட ஒய்ஃப்னு ஒன்ன சொல்லலையாமா? உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும்னு உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். உன் பர்சனல் லைஃபுக்குள்ள நான் வரலமா, அது உங்க தனிப்பட்ட விஷயம். உங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு நீங்க பிரிகிறீங்க. அந்த வீட்டில் வாழக்கூடிய சூழல் உனக்கு இல்லை. இதெல்லாம் பத்தி பேச நான் வரல, அது என் வேலையும் இல்லை. நான் பேசுறது அந்த குணசேகரனை பத்தி மட்டும்தான். அன்னைக்கு அவன் தம்பி கதிர்வேலு கூட ஒரு தேர்ட் ரேட்டட் ஃபெலோ என் ஆஃபீஸ்க்கு எவ்வளவோ மோசமா பேசினாங்க. நல்ல வேலை அரசோ மற்ற யாரோ அன்னைக்கு இல்லை. சக்தி, உன்னை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது. ஆனா பொதுவா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோட குணங்கள் சுத்தமா சரி கிடையாது. அவங்க கூட பிறந்ததுதான் அந்த பொண்ணு. நான் ஜாதக பொருத்தம்லாம் பார்க்கல. ஆனா இப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பொண்ணு அந்த வீட்டு ஆண்களோட ஜீன் எடுத்துட்டு தானே வருவா. அதுல ஜஸ்ட் 1% இருந்தா கூட அது இவன் லைஃபை பாதிக்கும். குணசேகரன் மேல எனக்கு இருக்கிற கோவத்தினாலேயோ இல்ல பகையினாலேயோ நான் இப்படி பேசல. ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் தி ரியாலிட்டிமா. அன்னைக்கு எங்க அண்ணன் எல்லாரும் முண்டிய வச்சு மோசமா திட்டிட்டு போயிருக்காங்க குணசேகரன். ஏதோ நாங்க உங்க வீட்டு பொண்ணா கட்டி கொடுன்னு கேட்கற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கான். வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு வாழ்ற குணசேகரன் தங்கச்சிக்கும் எங்க குடும்பத்து பையனுக்கும் நிச்சயம் செட் ஆகுது. இவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காக நாங்க இதை ப்ரொசீட் பண்ணோம்னா நாளைக்கு இதை வச்ச பெரிய பிரச்சனை பண்ணுவான் அந்த குணசேகரன். அதெல்லாம் ஃபேஸ் பண்றது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் என் தம்பி அருணும் சந்தோஷமா வாழுவாங்கிறதுல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் ஏற்கனவே சக்தி கிட்ட பேசியிருக்கேன். அவனை பத்தி எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அந்த வீட்டில் இருக்கிறவங்கள இவன் நல்ல பையன். இவன் கூடயே உன்னால வாழ முடியலன்னு நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன்னா இப்போ அந்த வீட்டில் பிறந்த பொண்ணுக்கும் எங்க வீட்டு பையனுக்கும் எப்படி செட் ஆகும்? சொல்லுமா. அதனால தான் சொல்றேன், இது ஒத்து வராது. சாரி மிஸ்டர் சக்தி, நீங்க கிளம்பலாம். யூ கேன் லீவ். சார் ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவங்க ஒரே குடும்பம் தான், ஒரே ரத்தம் தான். ஆனா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்குல்ல. ஆதிரா அந்த வீட்டுல பிறந்திருந்தாலும் அவ நிச்சயம் அவங்கள மாதிரி இருக்க மாட்டான்னு நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க ஏன் யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? ஒரு பொண்ணுக்காக சார், அவ மனசுக்காக. நீங்க சொன்ன மாதிரி நானும் சக்தியும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஆனா எங்களால இன்னைக்கு ஒன்னா ஆதிரிக்காக பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் சக்தியோட தனித்தன்மை, அவரோட கேரக்டர். சார், ஒரு கல்யாண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க வாழற சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அவங்க வாழற சூழ்நிலை தான் அவங்களுக்குள்ள புரிதலை அதிகப்படுத்தும். அப்படி பார்த்தா நாளைக்கு ஆதிரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு தானே வரப்போறா. இங்க இருக்கிற சூழ்நிலை அவளுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வராதுன்னு நான் முழுசா நம்புறேன். உன் நம்பிக்கையை மீறி பிரச்சனை வந்தா நீ என்னமா பண்ணுவ? நீ இங்க சரி பண்ணுவியா? சொல்லுமா. அந்த வீட்டில் உன் வாழ்க்கையை உன்னால சரி பண்ண முடியல, அப்புறம் நீ எப்படி இவங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியும்? சார், நான் கொஞ்சம் பேசலாங்களா? நீங்க பேசுறதெல்லாம் 100க்கு 100 சரிதான் சார். ஆனா விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார். அதுல ஒன்னா என் தங்கச்சி ஆதிரா இருப்பா சார்.
சார் அவள் தங்கம் 100% நல்லவன்லாம் நான் சொல்ல வரல சார். ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவளை மாற்றிக்கிற குணம் இருக்குது சார். சார் இம்பிட்டு நாளாக எங்கள் வீட்டில் இருந்ததுனால விவரம் புரியாமல் இருந்துட்டா சார். ஆனால் உங்கள் தம்பியை லவ் பண்ணுறேன்னு சொன்னால அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்கா சார். சக்தி, உங்க தங்கச்சி எப்படி இருந்தாலும் அண்ணன் சொன்ன காரணங்களும் அது சார்ந்த உண்மைகளும் மாற போறதில்ல, அப்படியே தான் இருக்கும். அரசு, ஒரு நிமிஷம். ராஜா, யாரோட லைஃப்பையும் இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணி பேச வேண்டாமே. ஏன் நீ நம்ம என்ன வெளியாளுங்க வச்சா கம்பேர் பண்றோம்? ஒரே வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிங்களோட லைஃப் தானே கம்பேர் பண்றோம், தப்பு இல்லையே. அரசு, உங்க அண்ணன் இந்த விஷயத்துல காட்டுற கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறது ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது யார? நம்ம கல்ச்சருக்கு, நம்ம பழக்க வழக்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபாரின் பொண்ணு லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அந்த எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்கல்ல. அப்படிப்பட்ட நீங்க உங்க தம்பியோட ஆசையும் இமோஷனையும் புரிஞ்சுக்காம வெறும் பகையை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசுறீங்களே, இது சரியா? ஏன் அரசு, நம்ம குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாத உங்க ஒய்ஃபு நம்ம குடும்பத்துல வந்து சந்தோஷமா இல்லையா? எந்த நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்தீங்க இந்த வீட்டுக்கு? ராஜா, நீங்களும் நானும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுல குறுக்க நிக்கிறது சரியா? இதுல சம்பந்தப்பட்ட அருண் கிட்ட எந்த கருத்துமே கேட்காம நாமளே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாரு, நீ நானும் கல்யாணம் பண்ணதும், அரசு அவன் விரும்பின பொண்ண கல்யாணம் பண்ணதும் வேற சூழ்நிலையில. அதுக்கு இடையில ஜாதி, மதம், மொழி, இனம் எதுவுமே கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்ல. குணசேகரன் மாதிரி ஒரு மிருகம் இருக்கு, அதுவும் வெளியில இல்ல, நடுவுல இருக்கு. அதை எப்படி ஒதுக்கி பார்க்க முடியும்? குணசேகரன் மாதிரி ஒரு மிருகம் இருக்கு, அதுவும் வெளியில இல்ல, நடுவுல இருக்கு. அதை எப்படி ஒதுக்கி பார்க்க முடியும்? இதையும் மீறி அருணுக்கு இதுதான் விருப்பம்னா he can go ahead. நான் குறுக்கிட மாட்டேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. டெசிஷன் அவனோடது. ராஜா, குழந்தை இல்லாத நம்மளுக்கு இவனும் கார்த்திக்கும் தானே நம்ம பசங்க. இவனை உங்க தம்பியா இல்ல என் பையனா நினைச்சுதான் அட்வைஸ் பண்ணேன். இப்போவும் அண்ணியா இல்ல ஒரு அம்மாவா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் லைஃப் மேல எனக்கு அக்கறை இருக்கு ராஜா. அருண், உனக்காக நான் பேசுறதை விட நீ பேசுறது தான் சரி. உன் மனசுல என்ன இருக்குங்கிறத கிளியரா சொல்லு. உன் விருப்பம் என்னன்னு சொல்லு எல்லாருக்கும். அண்ணா, முதல்ல ஆதரா என்கிட்ட லவ் சொன்னப்போ ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்க அண்ணங்க வந்து பேசினப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேண்ணே. ஆனால் உங்களுக்கு இல்ல அருண், அண்ணாக்காக தம்பிக்காகலாம் யோசிக்காத. நான் முதலே சொல்லிட்டேன், நீ டிசைட் பண்றதுதான். கோ ஹெட். உங்களுக்கான விஷயங்களை நீங்க தான் முடிவு எடுக்கணும். நானும் தலையிட மாட்டேன், அரசும் தலையிட மாட்டான். ஆனா இதுல எனக்கும் விருப்பம் இருக்கணும்னு நீங்க யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, அவ்வளவுதான். சாரு, இவங்களுக்கு காஃபி. I'll take care. நம்ம நல்லது நினைச்சு செய்யறோம், அப்படியே நடக்கும்னு நம்பிக்கையும் வைப்போம். நீங்க வீட்ல போய் சொல்லுங்க, எங்க சைடுல ஓகே. மேற்கொண்டு பேசலாங்கிற விஷயத்தையும் போய் சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நாங்க கிளம்புறோம் மேம். இருங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமே. ஐயோ இல்ல மேம், இந்த விஷயத்த உடனே நாங்க சொல்லணும். வரோம் Okay. மேம். பாய். சரி வாங்க. வாங்க. வரோம். வரேங்க. பாய்.
டேய் நிறுத்து ம் என்னண்ணே கொஞ்சம் பின்னாடி வா பின்னாடியா பின்னாடி வா இந்த சந்து தான்டா ஆ. டேய் அவன் சொன்னது இந்த சந்து தான்டா ஆனால் ரொம்ப குறுகலாக இருக்கு கார்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன் பேசாமல் நடந்து போயிடுவோம். என்ன திருநது இந்த மாதிரி இடத்துக்குலாம் எனக்கு வரதுக்கே அசிங்கமாக இருக்கு. வா போகலாம். டேய் இருடா, எதுக்கு இப்போ அவசரப்படுற? இதை பாரு, விஷயத்தை போய் மொத்தமாக தெரிஞ்சுட்டு போவோம் சரியா? அந்த வாட்ச்மேன் ஒருவேளை விவரம் தெரியாமல் உள்ள இருந்தானா என்ன செய்யுது? நம்ம போய் பார்த்துட்டு போவோம். பார்த்து என்ன செய்ய போகிற? அதான் இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டாருல ரெண்டாவது அர்த்தமா ஒன்று. அப்புறம் உனக்கு என்ன? அந்த திருட்டு நாய் மட்டும் இந்த வீட்டு பக்கம் வரட்டும், அவனை சந்தா கிழிச்சிடுறேன் கிழிச்சு. நீ வா கிளம்பலாம். டேய் இருடா, பாதி விவரத்தை தெரிஞ்சுட்டு என்னடா செய்ய போகிறோம்? போனே இந்த பாரு, அவன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்திருந்தா அப்புறம் எப்படி ராமலிங்கம் தைரியமாக வந்து அண்ணங்கிட்ட பொண்ணு கேட்பான்? தாரு, இதில் ஏதோ பெரிய குழப்பம் இருக்குடா. அதை முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ தானே போய் அண்ணங்கிட்ட சொல்ல முடியும். வேணாண்ணா விட. வா வண்டியில் ஏறி போகலாம். சரி நீ வரலையா? அப்போ நீ போய் வண்டியில் உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன நான் மாத்திரம் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறது? அப்போ வா. சரி இரு, நான் போய் வண்டியை ஓரமாக விட்டு வரேன். போய் அப்படி விட்டு வா, நாங்கள் நிற்கிறேன் சரியா? வா. இந்த திருந்தானடா சொன்னாங்க, எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த ஒருத்தர் நிற்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். வா. ஹலோ அண்ணா, கரிகாலம் வீடு எங்கண்ணே இருக்கு? வா. யோ காது கேட்காத. கரிகாலம் வீடு எங்க? ஹலோ, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இப்போ என்ன, யூ வாண்ட் கரிகாலன்? விச் கரிகாலன்? அந்த நெட்ட பயிலாக இருப்பான் அவன் தானே? அரக்கு இருக்கேன் ஜான்சி ராணி மகன், அவனை தானே கேட்குறீங்க? என்னண்ணா இப்படி அவன் எங்கனக்குள்ளதான் எங்கேயாவது சுற்றிக்கு இருப்பேன் அவன். அந்த அந்த அவன் பாருங்க, எங்க அவன் தானே? That is கரிகாலன். என்னடா அது? மாமா, என்ன திடீர்னு இங்க? டேய் டேய் இருடா. ஐயோ மாமா, என்ன தண்ணியை கொட்டாதீங்க மாமா. ஹலோ, என்னடா விஷயம் அது? வெயிட். You want to see ஜான்சி ராணி, mother of கரிகாலன்? See there. Look here. போயா பொங்க பையல, உன்கிட்ட காசு வாங்கிட்டு ஓடுனது என் தம்பி. துப்பு இருந்தா அவன்கிட்ட போய் கேளியா? இங்க வந்து அலப்பறைய பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன முந்தையில முடிச்சு வச்சுட்டா சுத்திக்கிட்டு இருக்கேன்? போயா. ஐயா, பணத்தை கேட்டா இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், உன் பேரை சொல்லி தாண்டி உன் தம்பி பணம் வாங்கினா. ஆரையா வாடி போடிங்கிற? உனக்கு தெரியாது. மம்மி, உன் பொண்டாட்டியா நானு? என் புருஷனே என்ன வாடி போடிங்க மாட்டா? நீ என்னமா சாதாரணமா வாடி போடிங்கிற? இந்த பாரு, கொன்னு கொலை அறுத்துருவான் பாத்துக்க. ஜான்சி ராணிடா. ஆமா, ரொம்ப முக்கியம். என்னடா அதெல்லாம்? மாமா, சும்மா மாமா, ஒண்ணும் இல்ல மாமா. இருங்க மாமா, வாங்க மாமா. ஏம்மா, என்னம்மா நீ விடிஞ்சது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தண்ணி பிடிக்க போனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னா நான் போனேன். போயிட்டு ஒரு காப்புல இங்க ஒரு பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன். அண்ணே, எவன்கிட்டயோ காசு கொடுத்து ஏமாந்துகிட்டு என்கிட்ட வந்து சலம்பிக்கிட்டு இருக்கானே. இண்டி கிழங்கு எடுத்து போடுவேன். போயிரு. ஏம்மா, என்னம்மா விடிஞ்சது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா? இவன்ட்ட என்ன பஞ்சாயத்து? யோ, யாரியா நீ? போயா. எடுவட்ட பயலே. போயா. என்னடா பாதி தண்ணிய நடு ரோட்லயே ஊத்திட்டு வந்துட்ட? ஏம்மா, தண்ணி சிந்திருச்சுமா. அப்பன மாதிரியே வீணா போனவன்டா நீ. உங்க அப்பா இங்க கிழிச்சது பத்தாது, மலேசியால போய் கிழிக்க போயிட்டான். தொல்லை தாங்காம தான் ஓடிட்டாரு. சரிம்மா, மாமாமா,
மாமா வந்திருக்காங்க. என்ன மாமா இது என்ன கண்டவிட அதெல்லாம்? மாமா கன்றாவி எல்லாம் இல்ல, இதான் ஒரிஜினல். சொத்து பத்தெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம ஒரிஜினல் ஏரியா இதான். மாமா யாரா நீ? ஏமா எங்க ஏரியால வந்து ஏன் மேல கை வைக்கிறா? நெஞ்சில ஒரு கை ஏன் மேல கை வைக்கிறா?